சொல்றது அவன் சப்போர்ட் பண்றாங்க. இவங்க பேசும்போது கம்முன்னு நிக்கிறான் பாவ, நாங்க பேசும்போது கத்துறான் பாவ. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு எபிசோடில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா பாருவால் ஒட்டுமொத்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்களும் ஒரு பயங்கரமான தண்டனை கொடுத்தாரு நம்மளுடைய பிக் பாஸ். ஆனால் இதுவுமே பிக் பாஸ் மேலே தான் நான் தப்பு சொல்லுவேன். ஏன்னா இன்னும் கடுமையான தண்டனைகள் ஆரம்பத்துலேருந்தே கொடுத்துருக்கணும். 10-15 வாட்டி சொன்னதுக்கப்புறமாவும் இதே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா மற்றவங்களுக்கு கொடுத்த தண்டனைலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே சனிக்கிழமை எபிசோடில் அட்லீஸ்ட் இவங்க 2 பேருக்கும் எல்லோ கார்டு ஆச்சு கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ இன்னைக்கான எபிசோட்குள்ளே நம்ம போகலாம். ஸோ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நைட்டு நடுராத்திரி பாரு மற்றும் கமருதீன் இவங்க 2 பேருமே தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப கிளியராக பார்த்தேன். அதாவது கமருதீன் எடுத்த உடனே மைக் எதுவும் பண்ண சொல்லலை, பாரு தான் சொன்னாங்க. பேசிகிட்டு இருக்கும்பொழுது பார்வதி தான் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் மைக் அப்படி எடுத்துகிட்டு பேசு அப்படின்ற மாதிரி. ஸோ கமருதீனும் மைக்கை தூரமாக எடுக்கிறாரு, பார்வதியும் எடுக்கிறாங்க. அந்த மைக் கேட்குற இடத்துல கரெக்டாக வந்துட்டு கையை வச்சு மூடிட்டு அதுக்கப்புறமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன தான் பேசுவாங்க அப்படின்றது எனக்கு தெரில. ஏன் காலையில் வந்துட்டு கானா வினோத் கூட கமருதீன் கிட்டே சொல்லிட்டு இருந்தார், என்ன தாண்டா அப்படி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நைட்டு வந்துட்டு அப்படி பேசிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போவும் பிக் பாஸ் அட்ரஸ் பண்ணுறாரு, கமருதீன் பார்வதி உங்கள் மைக்கை ஒழுங்காக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அட்ரஸ் பண்ணுறாரு. பிக் பாஸ் அட்ரஸ் பண்ணதுக்கப்புறமா ஹவுஸ்மேட்ஸுமே சொல்கிறாங்க, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் மறுபடியும் இதையே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. எதுக்காக இந்த வார்த்தையை அமித் சொன்னார்னா, அமித் தான் கேப்டன், அவர் தான் சொன்னார். எதுக்காக இந்த வார்த்தையை அமித் சொன்னார்னா, போன வாரம் பிக் பாஸ் அவர்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்துட்டு இவங்க எல்லாரையுமே தனித்தனியாக வச்சு கிழின்னு கிழிச்சாரு. அப்பவும் கமருதீன் மற்றும் பார்வதி 2 பேரையுமே எழுப்பி இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணார். ஸோ நீங்கள் வந்துட்டு ஏன் இவ்வளோ இன்டிசிப்ளினாக இருக்கீங்க அப்படின்ற வார்த்தையும், மைக்கை வந்துட்டு ஒழுங்காக போட மாட்டீங்க அப்படின்ற விஷயத்தையும் மறுபடியும் அட்ரஸ் பண்ணார். அப்போவுமே பார்வதி இருந்து இதுக்கப்புறம் பண்ண மாட்டோம், பார்வதியும் சரி கமருதீனும் சரி இதுக்கப்புறம் பண்ண மாட்டோன்ட்டு. அப்போவும் பிக் பாஸ் சொன்னார், இது 10வது தடவை கமருதீன் உட்காருங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொல்லி அனுப்பிச்சிருந்தார். அவ்வளோ பேசி அவ்வளோ இரிட்டேட்டடாக, இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உங்களுக்கானவன் கிடையாது, முடிஞ்சால் என்னை வந்துட்டு சம்பாதிச்சுக்கோங்க அப்படின்னு அவ்வளோ வெறுப்பில் பேசினேன், ஒரு கோவத்தில் பேசினேன் பிக் பாஸு. அதுக்கப்புறமா வந்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் இன்னைக்கு நைட் உட்காந்து அதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். நேற்று நைட் உட்காந்து கமருதீன். அடுத்த நாள் என்னாச்சுன்னா, பார்வதி சரியாக டாய்லெட் க்ளீன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வியானா ஒவ்வொருத்தருக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. எண்ட் ஆஃப் த டே பார்வதிக்கிட்டே சொல்லிட்டாங்க. பட் பார்வதி அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை நான் எல்லாத்துலேயுமே உட்காந்து க்ளீன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டாய்லெட்டை காட்டாத வரைக்கும் அது சம்மந்தமாக நம்மளால் எதுவும் பேச முடியாதுல்ல. ஸோ அதுக்கப்புறமா அடுத்த விஷயம் என்னென்னா, கமருதீனுக்கு வந்துட்டு வெளியே கேர்ள்ஸ் ஃபாலோவர்ஸ் பயங்கரமாக இருக்குமா ரம்யா சொல்லிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக விஜய் சேதுபதி சொன்னதெல்லாம் உண்மை நினச்சிட்டாங்க போல். ஏன்னா ஒவ்வொரு சண்டேஸ் எபிசோட்லையுமே விஜய் சேதுபதி வந்து சொல்லுவார், உங்களுக்குலாம் ஏகப்பட்ட கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவரை காரி துப்பிக்கிட்டு இருக்காங்கன்ற விஷயம் ரம்யாவுக்கு தெரியாது போல். ஸோ பயங்கரமாக வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உனக்கெல்லாம் கேர்ள்ஸ் ஃபாலோவர்ஸ்லாம் பயங்கர அதிகமாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. சபரிக்கு வீட்டில் இருக்க யாரு கூடயுமே பேசுறதுக்கு தைரியம் இல்லை, எந்த மாதிரியான விஷயத்த பேசினாலும் தெரியல. சபரி மாதிரி ஒரு ஆள் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு யோகியும் கிடையாது, தகுதியும் கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் தகுதி மீன்ஸ் நான் ஸ்டேட்டஸை சொல்ல வரல. அதாவது தகுதினா அவருக்கு அந்த வீட்டுக்குள்ளே இருக்க தகுதி கிடையாது. ஏன்னா எதுவுமே பேசுறது கிடையாது, யாரையுமே ஹர்ட் பண்ணிடக்கூடாது, கத்தி கூட பேசிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்காரு. சரி இப்படி இருக்கிறது நல்லது தான், ஆனால் அந்த இன்வால்மெண்ட்டுன்னு இருக்குல்ல அது கூட கிடையாது. சண்டைனா அதில் உள்ளே போகிறதும் கிடையாது. சாண்ட்ரா சம்மந்தமே இல்லாமல் நேற்று நைட் நேற்று நைட் அவ்வளோ அசிங்கமாக பேசிட்டு வந்தாங்க. அப்போயே வந்துட்டு என்ன எது கத்திக்கிட்டு இருக்க, உன் ஹஸ்பண்ட் போயிட்டானா நீ போய் என்ன கத்திர வேலை வச்சுக்காத அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறதுக்கு கூட அவருக்கு முதுகெலும்பு கிடையாது. ஸோ அப்படி இருக்க சபரி வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்க தேவையே இல்லைன்னு தான் என்னுடைய கருத்துமே. வெங்காயத்து கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ வெங்காயத்துக்கிட்ட வந்துட்டு இந்த அலைப்பாய்த டைலாகெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, நீ இவ்வளோ அழகாக இருப்பேன்னு நினைக்கலன்னு சொல்லிட்டு வெங்காயத்து கூடலாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஏதாவது பொண்ணுங்க கிட்ட போய் ஃப்ளர்ட்டாவது பண்ணி தரடா கருமம் பிடிச்சவனே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ அகைன் மறுபடியும் வந்துட்டு பார்வதியும் கமருதீனும் பெட்ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு காதில் வச்சு காதுமாக வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. மைக்கை வந்துட்டு கேட்கக்கூடாதுன்னு அப்படியே கமருதீனோட காது கிட்ட வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டர்ட்டியாக சில டாக்ஸ் பேசுகிறாங்க. 2 பேருமே பார்த்து ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமாலாம் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குங்க. அது என்னவோ க்யூட்டாக இருக்குன்னு நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 3rd சீசனில் லாஸ்ட்லியா கவின் அவளுடைய லவ் மாதிரி வெளியே எல்லாருமே இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக பார்வதி சொல்லிட்டாங்க, வெளியே வேறு ஆள் இருக்குது, கல்யாண வரைக்கெல்லாம் இது போகாது, இங்கே இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளோ அருவருப்பாக நடந்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிய மாட்டுது. ஏன்னா இவங்க லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டா கூட பரவாயில்ல, வெளியே பார்வதி வேறு ஒருத்தர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. கமருதீன் வந்துட்டு ஏற்கனவே 2-3 பேரை வந்துட்டு உங்களுக்கே தெரியும். ஏன் இந்த வீட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரோராக்காக தான் லக்ஸரி பிக் பாஸ் வீட்டை விட்டுலாம் வந்துட்டு அரோரா கூடவே நார்மல் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தேன்னுலாம் சொன்னவர். அப்புறமா பார்வதி கிட்ட போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா அரோரா கூட சுற்றினாரு, மறுபடியும் பார்வதி கூட போயிட்டாரு. ஸோ இவங்க 2 பேருமே வெளியே போய் கல்யாணம் பண்ணிக்க போது கிடையாது. ஆக்சுவலாக வெளியே வந்தாங்கன்னா இவங்க 2 பேருமே எனக்கு தெரிஞ்ச அவ்வளோவா மீட் பண்ணிக்கவே மாட்டாங்க.
யாருக்கும் தெரியாமல் மீட் பண்ணிக்கலாம், பட் ஓப்பனாலாம் மீட் பண்ணிக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது எதுக்காக உள்ளே இவ்வளோ அசிங்கமாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மக்களே பயங்கரமாக காரி தான் துப்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் வந்துட்டு இந்த மைக்கை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறதுனால பிக் பாஸ் பயங்கரமாக கடுப்பாயிட்டார். முதல்ல எல்லாருமே இருக்க இடத்துல அப்படியே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அரோரா பாத்ரூமில் இருந்தாங்க, அரோராவையும் கூப்பிட்டு லிவிங் ஏரியாவுக்கு வாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வர வச்சு ஹாலில் எல்லாருமே நிப்பாட்டி எல்லாருக்கும் கேட்குற மாதிரி பேசினார். இது உண்மையிலே ரொம்ப உச்சக்கட்ட அசிங்கம் தான் சொல்லணும். எல்லாருக்குமே கேட்குறாரு. பார்வதி, கமருதீன் 2 பேருக்குமே பல முறை சொல்லியாச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க செஞ்ச தப்புக்கு ஒட்டுமொத்த வீட்டார்களுக்குமே வந்துட்டு கண்டிப்பாக தண்டனை இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. இது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க, எதுக்காக வந்துட்டு இவங்க 2 பேருக்கு தண்டனை கொடுக்காம எல்லாருக்குமே கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க இப்படி பேசுகிறாங்கல்ல, இதை உள்ளே இருக்கவங்களும் யாருமே வந்துட்டு கேட்கறதில்ல. மைக்கை போட்டு பேசுங்கன்னு சொல்லிட்டு உள்ளே இருக்க 10 பேர் ஒன்றா பேசினா இவங்களால வந்துட்டு எதாவது செஞ்சுருக்க முடியுமா சொல்லுங்கள்? எதுவுமே செஞ்சுருக்க முடியாது. ஸோ உள்ளே இருக்கவங்களும் எதுவுமே கேட்கறதில்ல. அதுவும் இல்லாமல் இப்படிப்பட்ட தண்டனைகள் கொடுத்தா மட்டும்தான் அதுங்க மறுபடியும் அப்படி செய்யாது. இது இத்தோடு நிற்காமல் இவங்களுக்கு ஒரு எல்லோ கார்டாவது கொடுக்கணும். எதுக்காக விஜய் சேதுபதி எந்த ஒரு கார்டையும் தூக்கிட்டு வரமாட்டாருன்னே புரியல. அதனால தான் உள்ளே இருக்கிறதுங்கெல்லாம் இந்த அளவுக்கு இன்டிசிப்ளினாக சுற்றிக்கிட்டு இருக்குங்க. ஸோ இதனால் பிக் பாஸ் என்ன தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கமருதீன், பார்வதி இவங்க 2 பேர் பண்ண தப்புக்காக இந்த நிமிஷத்துலேருந்து வீட்டுக்குள்ளே இருக்க பால், காஃபி, டீ மற்றும் முட்டை இது எல்லாத்தையுமே எடுத்து ஸ்டோர் ரூமில் வைக்க சொல்லிட்டாரு. எந்த அளவுக்கு அவர் கோவமாக இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ தட்டில் வச்சுருக்க முட்டை உட்பட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வைங்கன்னு சொன்னார். உள்ளே இருக்க எல்லாருமே அதை வந்துட்டு கொஞ்சிறாங்க ஒரு மாதிரி, பிக் பாஸ் வேணாம் பிக் பாஸ்ட்டு. அந்த மனுஷன் எவ்வளோ காண்டாயிருக்கான், எவ்வளோ கடுப்பாகியிருக்கான். ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்திருக்கணும். அப்போவும் வந்துட்டு லூஸு மாதிரி சாரி பிக் பாஸ். பார்வதி தான் வேறு லெவலுங்க. சாரி பிக் பாஸ், சாரி பிக் பாஸ், எப்போவுமே உங்கள் பேச்சை நான் எப்போவுமே உங்கள் பேச்சை நான் வந்துட்டு கேட்டுட்டு தான் இருக்கேன். அப்படிப்பட்டவ தான் நான். அப்படியே வந்துட்டு இந்த கேமரா உள்ளே போயிட்டு மூஞ்சிலே ஒரு குத்துலாமான்னு தோணுச்சு. எவ்வளோ அசிங்கமாக பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட அந்த மனுஷன் 10 வாட்டிக்கு மேலே சொல்லிட்டான். மறுபடியும் இதே தப்பை பண்ணிவிட்டு உங்களுடைய பேச்சை எப்போவுமே நான் கேட்குறது தானே பிக் பாஸ் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. நான் அப்படிப்பட்ட பொண்ணு தான் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்புறம் என்ன டேஷுக்கு வந்துட்டு 15-20 வாட்டி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேனே தெரியல. அவருடைய பேச்சுக்கு மரியாதையே கொடுத்துரு கிடையாது. உங்கள் பேச்சை நான் எப்பவுமே தட்டினதே இல்லாத பொண்ணு தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா. இது கூட பரவாயில்லைங்க. இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாருமே காண்டில் கடுப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்வதி வந்துட்டு என்ன பண்ணுறா, உள்ளே போய் பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஐயோ இவங்க வந்துட்டு நம்ம இதை வச்சே குத்திடுவாங்களேன்ட்டு. அப்போவுமே ரியலைஸ் பண்ணல, நம்ம பண்ண தப்பு ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லிட்டு ஒரு சொட்டு கண்ணீர் வரல. ஏன் இந்த கமருதீன் பையன் மானங்கெட்டவனாக இருப்பான் போல் உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த காஜி கமருதினால உள்ளே இருக்கவங்களுக்கு பால், டீ, காஃபி, முட்டை எல்லாமே போயிடுச்சு. ஆனால் இந்த காஜி கம்பெனி உட்காந்து ஜாலியாக பிரியாணி தின்னுட்டு இருக்கான். வெக்கமே இல்லையாடா உனக்கு? உன்னால தான் மற்றவங்களுக்குலாம் சாப்பாடு இல்லாமல் போயிருக்கு. சாப்பாடு இருக்குது, முட்டை, பால் இல்லாமல் போயிருக்கு. எத்தனை பேருக்குள்ளே வந்துட்டு டீ குடிக்கலாம் தலைவலி வருமா என்னென்னவோ வரும்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க. பாதி பேர் பேஷண்ட்டாக வேறு இருப்பானுங்க போல் இருக்குது. டீ அந்த டைமில் கொடுக்கலாம் சைக்கோவாக மாறிடுவாங்க போல். அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. இவனால் அதெல்லாம் போயிடுச்சு. உட்காந்து தின்னுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அடுத்த செகண்டே பார்வதி அதை விட வேறு லெவலு. ஐயோ நான் ஆரம்பத்துலேருந்தே சாப்பிட மாட்டேன், இப்போ இதெல்லாம் வேறு சொல்லிட்டா எப்படிங்க சாப்பிட போகிறேன். இதை சொல்லும்போது தட்டு நிறைய சாப்பாடு தின்னுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு, நிறைய தின்னுக்கிட்டே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் தின்னுக்கிட்டே எனக்கு சாப்பாடே இறங்க மாட்டேதுன்னு பார்வதி ஒரு பக்கம். ஒருத்தர் என்னன்னா பயங்கரமாக தின்ட்டு அதுக்கப்புறமா அவன் வேலையை பார்த்துட்டு போக ஆரம்பிச்சிட்டான். இதுங்க 2த்துக்குமே கொஞ்சம் கூட ஒரு கில்ட்டுன்றதே கிடையாது. அப்பட்டமாக அசிங்கமாக. இதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பிக் பாஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போது இல்லைடா நான் மைக்கை மறைக்கலாம் இல்லை ஸ்லோவாக பேசணுன்ட்டு சொன்னான். பிக் பாஸ் சமகாண்டாயிட்டு ஸ்லோவாக பேசினாங்களாம், அதனால் நீங்கள் ஸ்லோவாக எடுத்துகிட்டு போய் வைங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன்டா கமருதீன் உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? காது வச்சு காது ஓரமாக பேசி மைக்கையும் மறைச்சி காதோட காது வச்சு பேசினாங்க. கேட்டால் ஸ்லோவாக பேசினானா. பிக் பாஸ் அதையுமே அட்ரஸ் பண்ணி கமருதீனை செருப்பால் அடித்த மாதிரி வந்துட்டு கேட்டு விட்டார். ஆனால் இதுங்க 2த்துக்கும் சத்தியமாக இதெல்லாம் பத்தாது. இதுங்க திருந்த போதுமே கிடையாது. இதுக்கப்புறமா தான் இந்த நீதிமன்ற டாஸ்க்கை கொடுத்தாங்க. இந்த நீதிமன்ற டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் 3 வழக்குகள், அவங்க சம்மந்தப்பட்ட 3 வழக்குகளை வந்துட்டு மற்றவர்கள் மேல் தொடுக்கலாம். அது சரியாக இருக்கும் பட்சத்தில் அதை வந்துட்டு கோர்ட்டுக்கு கொண்டு போவாங்க. ஸோ அதன்படி கானா வினோத்தின் வழக்கு, நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் வெளியே போவதற்கு இவர் தான் காரணம் அப்படின்னு சொன்ன ஆதிரியை எதிர்த்து இவர் வழக்கு போட்டார். எப்படிப்பட்ட தீர்ப்பு வேணும்னா, இல்லை அவர் வெளியே போனதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற தீர்ப்பு வரணும் அப்படின்றத கேட்டு தான் நம்மளுடைய வினோத் அவர்கள் வழக்கு தொடர்ந்தார். இது சம்பந்தமாக வினோத்துக்கு ஆதரவாக விக்ரம் அவர்களும், ஆதிரைக்கு ஆதரவாக, ஏன்னா ஆதிரை தான் வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ ஆதிரைக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா, ஆதிரைக்கு சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா அரோரா வந்தாங்க. விக்ரம் ஓரளவுக்கு அவருடைய பாயிண்ட்ஸை சரியாக எடுத்து வச்சுருந்தார். நம்ம வினோத்துக்கு ஆதரவாக, அதாவது அவர் வெளியே போனதுக்கு, அதாவது டாக்டர் திவாகர் வெளியே போனதுக்கு அவர் தான் காரணம், அவர் விட்ட வார்த்தைகளும் அவர் வந்துட்டு பேசின இந்த
தராதரம் அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் வந்துட்டு அவர் வெளியே போனதுக்கு காரணம். அது மட்டும் இல்லை, கனியும் எஃப்ஜேயும் வச்சு அருவருக்கத்தக்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். அதுக்கு கனியவே கூண்டில் ஏற்றி பேச வச்சுருந்தார். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் அவர் வெளியே போகிறதுக்கு காரணம். ஸோ திவாகர் வெளியே போவதற்கு வினோத் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஆர்குமெண்ட் தெளிவாக இருந்துச்சு. ஆனால் அரோராவால் அந்த ஆர்குமெண்ட்டை தெளிவாகவே வைக்க முடியல. நினச்சிருந்தா ரொம்ப ஈஸியாக தெளிவாக வைக்கப்பட்டிருக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். எப்போவுமே வந்துட்டு கானா வினோத் அவர் கூடவே சுற்றிட்டு இருப்பார். அவர் இருந்த வரைக்கும் அவர் அப்பப்போ தூண்டி விட்டு சண்டையை ஏற்றி விட்டு அந்த சண்டையில் இவர் ஸ்கோர் பண்ணிட்டு போவார். இவர் ஒரு வேளை தூண்டி விட்டனா அவர் அந்த சண்டைக்கே வந்திருக்க மாட்டார். ஆனால் அவர் அப்படின்றதுனால வந்துட்டு பல இடத்துல வந்துட்டு அவர் ரொம்ப அதிகமாக அட்வான்டேஜ் எடுத்து அவரை தூண்ட வச்சுட்டாரு. இதை ஒரு முறை வந்துட்டு விஜய் சேதுபதியே சொன்னார். எப்போவுமே ஒரு மனுஷன் வந்துட்டு எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறான்றதுனால அவர் மட்டுமே குத்துறது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வினோத்துக்கிட்ட சொல்லியிருந்தார். இந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக மேற்கோள் காமிச்சிருக்கலாம். பட் எதையுமே காட்டாமல் லூசுத்தனமாக வந்துட்டு இவர் போயிட்டு ஃபுல்லாக கலாய்ச்சார், வச்சு செஞ்சார், அதனால தான் அவர் வெளியே போயிட்டாருன்னு சொல்லிட்டு அரோராவுக்கு ஆர்குமெண்ட்டே வைக்க தெரியல. ஆதிரி எதுக்காக அரோரா தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ அந்த ஆர்குமெண்ட் சரியாக எதுவுமே எடுத்து வைக்காதனால ஜட்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சு. டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஜட்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ ஜட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரியாக ஜட்மெண்ட் சொன்னார் நம்மளுடைய அமித் அவர்கள். பிகாஸ் சரியாக சொன்னார். என்னோட ஜட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் திவாகர் வெளியே போவதற்கு வினோத் காரணம் இல்லைன்னு நான் ஜட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இன்னொரு ஜட்ஜி யார் தெரியுமா? நம்ம திவ்யாவுக்கு ஏற்கனவே வினோத் மேலே ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கத்தான் செய்யுது. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒன்று ஆதிரி சொன்ன மாதிரி ஆமாம் திவாகர் வெளியே போகிறதுக்கு வினோத்தும் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி ஜட்மெண்ட்டை கொடுத்துருக்கணும். இல்லையா திவாகர் வெளியே போகிறதுக்கு வினோத்து காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். ஆனால் இவங்க என்ன தெரியுமா புதுசாக ஜட்மெண்ட்டை கொடுக்குறாங்க? யார் என்ன சொன்னாலும் உங்கள் கூட உள்ளே இருக்கவங்கலாம் வந்துட்டு பழகாமல் போகிறதில்ல. அதே மாதிரி யார் என்ன சொன்னாலும் வந்துட்டு உங்களுக்கு நிறைய வெளியே புகழ் இருக்க தான் செய்ய போகுது. இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்றதுனால உங்களுக்கு புகழ் கெடுக்க போகுது கிடையாது அப்படின்னு சொல்லி இதை ஒரு ஜட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. இதை பிக் பாஸ் ஏற்றுப்பாரா? ஏற்றுக்க மாட்டார். உடனே இதை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போனதுக்கப்புறமா மக்கள்னா அந்த வேடிக்கை பார்க்குற மற்ற ஹவுஸ்மேட்ஸ் தான். ஸோ அந்த மன்றத்துக்கு கொண்டு போகிற மூலமாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே ஒன்றா பேசி இல்லை திவாகர் வெளியே போனதுக்கு வினோத் காரணம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா இந்த கோர்ட்டில் அடிக்கடிக்கு வந்துட்டு வினோத் எகிரின்னு பேச வந்தார். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வினோத் தான் எகிரி பேச வந்தார். இந்த பக்கம் ஆதிரை வந்துட்டு பேசினாங்க, அவங்க அந்தளவுக்கு பேசல. ஸோ தவாலி வந்துட்டு வினோத்தை பயங்கர சவுண்டாக கட்டினாராம். அந்த பக்கம் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அது ஒரு சண்டை ஆகிடுச்சு. இவர் ஜெயிச்சதுக்கப்புறமா நாக்க ஒரு மாதிரி சொல்லிட்டது, அது ஒரு மாதிரி சண்டை ஆகிடுச்சு. பெண்கள் எல்லாமே அதை பார்க்க ரொம்ப வியர்டாக இருக்குது, நல்லா இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அதை ஏற்றுக்கவும் இவருக்கு மனசு இல்லை வினோத்துக்கு. அதே மாதிரி வந்துட்டு அந்த இடத்துல ஆதிரை தெளிவாக சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் என் பேர் அவன் பேரை ஒன்றா சேர்த்து வச்சு சொல்ல தேவையில்ல. அவன் என்னை பார்த்து கத்தனா அங்கே கத்தலை, அதை மட்டும் அவனை அட்ரஸ் பண்ணுங்கள். எதுக்காக சம்மந்தம் இல்லாமல் என்னோட பேர் அதுக்குள்ளே இன்வால்வ் பண்ணீங்க? எனக்கும் அவனுக்கும் நட்பு இருக்குன்னா ஏன் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு அவர் என்னென்னவோ சொல்லிட்டு கடைசியில் ஒத்துக்கிட்டார். ஆதிரை சொன்னது ஆமாம்மா அவன் உன்னை பார்த்து கத்தலை, என்னை பார்த்து கத்தனா, அதை போய் நீங்கள் எஃப்ஜே கிட்ட பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே அங்கே எல்லாரையுமே கத்துனாமா தான் இருந்துச்சு. இவர் ஓவர் ஆடினார், அதனால் இவர்கிட்ட கொஞ்சம் அதிகமாக கத்துன மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை அப்படியே விட்டுருக்கலாம். இதை தேவையில்லாமல் அதை ஒரு பெரிய சண்டையாக கொண்டு போனாங்க. ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான் நடைபெற்றிருக்கு. நாளைக்கு இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். மேலும் இது பண்ண செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில்